அந்த நள்ளிரவில் திருச்சி நெடுஞ்சாலையில் பேய், அந்த மர்ம பெட்டியை துரத்தும் தலையற்ற பேய் அவரை நெருங்கிவிட்டது. ஹாரர்! ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்ஸ்பயர்ட் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. திருச்சி ரோட்ல இரவு நேரத்துல ஒரு போலீஸ் பைக்ல ஒரு மர்ம பெட்டியோட தனியா போய்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இவர் போயிட்டு இருக்கிற அந்த ரூட்ல முன்னாடியும் வண்டி பெருசா இல்ல, பின்னாடியும் பெருசா ஆளுங்க இல்ல, இவர் மட்டும் தான் தனியா போயிட்டு இருக்காரு. ஆனா கண்ணுல அந்த அளவுக்கு ஒரு மரண பீதியும் இருந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவருக்கு பின்னாடி ஒரு தலையில்லாத பேய் இவரை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு மர்ம பெட்டி எடுத்துட்டு போறாருல, அந்த பெட்டிக்குள்ள ஒரு தலையும் இருக்கு. ஸ்டார்டிங் கேட்கறதுக்கே பயமா இருக்குல்ல, அதே மாதிரி இந்த சம்பவம் முழுக்க பயங்கரமா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இது போலீஸும் இந்த காலத்துல போயிட்டு பேய் பிசாசா, காவல்துறைக்கு சாட்சி இருந்தா மட்டும்தான் ஏத்துக்கப்படும், மற்றதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இப்பவும் அதே கொள்கையோட தான் இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காவல்துறையை சேர்ந்த அதிகாரியும் இந்த ஒரு பேய் சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அவருடைய லைஃப்ல நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கர சம்பவத்தை பத்தி தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க அந்த நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை பேய் சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய பெயர் அருள்முருகன். இவர் திருச்சியை சேர்ந்தவர். இவர் ஒரு போலீஸாகவும் இருந்துட்டு இருக்காரு. ஆனா இவர் என்ன போஸ்டிங்ல இருக்காரு, திருச்சியில எந்த ஏரியாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் அருள்முருகன் அப்படின்றது இவருடைய சின்ன வயசு பெயர். சொல்ல போனா இந்த ஜாதக பெயர். அந்த திகில் பேய் சம்பவம் இவரோட வாழ்க்கையில 2002 தான் நடந்திருக்கு. சரியா சொல்ல போனா 24 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவமும் திருச்சியில நடந்திருக்கு. காவல்துறை அதிகாரியான அருள்குமாரன் இவரும் நம்ம சப்ஸ்கிரைபரா இருப்பாரு அப்படின்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. ஏன்னா பொதுவாகவே போலீஸ்ல இருக்கிறவங்க ரொம்பவே பரபரப்பாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பார்க்க டைம் இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சிருக்கு. அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தையும் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை இப்ப கிளியரா சொல்றேன். சரி, 2002 திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஏரியா அண்ட் இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண அருள்குமாரன் அப்ப அவரு போலீஸ் வேலையில புதுசா சேர்ந்திருக்காரு. பொதுவா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா போலீஸா இருக்கிறவங்க, அதாவது ரொம்பவே சின்ன பதவியா இருந்தா அவங்களுக்கு அதிகமா வேலை கொடுத்து இங்க போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு நிறைய வேலை வாங்கி இந்த மாதிரி விஷயத்த பெரும்பாலும் நம்ம படத்திலேயே பார்த்திருக்கோம். ஏன் ஒரு சில பேர் எப்பா அதெல்லாம் உண்மைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த போலீஸார் ஆரம்பத்துல அவரும் இந்த மாதிரி படம் படுத்திருக்காங்க. ஆனா அதுல இருந்து அவர் வெளியில வரதுக்கு ஒரு 2 வருஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவருக்கும் சின்ன சின்ன கேஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் சால்வ் பண்ணவும் கொடுத்திருக்காங்க. அவரும் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு கான்பிடென்டாவும் வந்திருக்காரு. சரி, 2002 2003 அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திருச்சியில் ஒரு ஏரியால ஒரு கொலை சம்பவமும் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல போலீஸ்லாம் வந்து இது யார் பண்ணிருப்பா, இறந்து போனவங்க யாரு, இவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பல கோணங்கள்ல விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த ஒரு சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண அருள்குமாரன். இவர் அந்த ஒரு கேஸுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1 மாசம் தேடலுக்கு அப்புறம் எப்படியோ அந்த கொலை பண்ணவனை வந்து பிடிக்கிறதுக்கான ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. சரியா சொல்ல போனா ஒரு நாள் சாயங்காலம் போல அந்த கொலை பண்ண ஆளு ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதாவும் இவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 காவல் அதிகாரிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போலான்னு ரெடி ஆகுறாங்க. அப்படி ரெடி ஆகும் போது அந்த ஸ்டேஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, அருள்குமாரன் இந்த காவல் அதிகாரியை தனியா கூப்பிட்டு, யோ நீ எங்க போற, இதெல்லாம் அவனுங்க பாத்துக்கிட்டோம், இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த லேப்ல கொடுத்துரு அப்படின்னு ஒரு பாக்ஸையும் கொடுக்குறாங்க. இப்ப அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ் மேல டெட்டால் ஸ்மெல் அதிகமா வந்துட்டு இருக்கு. போலீஸ் கிட்டையும் கேட்கிறாரு, ஐயா இதுல என்ன இருக்கு, இதை எதுக்கு நம்ம லேப்ல கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, யோ அதுக்குள்ள தலை இருக்கியா, பத்திரமா எடுத்துட்டு போய் கொடு, ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு உயரதிகாரியும் சொல்ல. ஆனா உயரதிகாரி சொன்னா கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம்
இந்த கேஸுக்கு நம்ம இவ்வளவு உதவி பண்ணிருக்கோம், இப்ப அந்த ஆளை பிடிக்கவும் போறாங்க, இதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு அவனை பிடிச்சா நமக்கும் ஒரு பேரு கிடைக்குமே அப்படின்னு இவருக்கும் ஒரு ஆசையும் இருந்திருக்கு. சொல்ல போனா எல்லா காவல் அதிகாரிகளும் அதுக்காக தான் உழைச்சிட்டும் இருக்காங்க. இதனால போலீஸ் அதிகாரியான அருள்குமாரன் இவர் என்ன பண்றாருன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த கொலைகாரனை பிடிச்சே ஆகணும், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, சரி சார் நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டீம் அந்த கொலைகாரனை பிடிக்க போறாங்களே அவங்க கிட்ட, அண்ணா நானும் வரேனே, இந்த பாக்ஸை நான் கொடுத்துட்டு அப்படியே உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டேய் அது வேற இடத்துல இருக்கு, நம்ம வேற இடத்துக்கு போறோம், எப்படி பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்ல, அண்ணனே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, பட்டுன்னு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரிடா என்னால் இவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண முடியும், ஏன்னா லேட்டாக போனால் கண்டிப்பாக அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப நேரம்லாம் உனக்காக காத்துட்டு இருக்க முடியாது, இந்த டைம்குள்ளே நீ வந்தாவா இல்லைனா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, அண்ணே அந்த டைம்குள்ளே நான் அந்த ஸ்பாட் வந்துடுறேன் அப்படின்னு போலீஸ் அதிகாரியான அருள்குமாரன் இவரும் சொல்றாரு, சரிடா அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வண்டி எடுத்துட்டு காவல் அதிகாரிகள் 4-5 பேரும் கிளம்பிடுறாங்க. பைக் எடுத்துட்டு அருள்குமாரன் அந்த பாக்ஸை, அந்த தலையை லேப்ல கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போலான்னு போறாரு. ஆனா ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பக்காவா ஒரு பிளான் பண்றாரு. அது என்னன்னா, இந்த பாக்ஸ்ல இருக்கிறவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான், இப்போ நாங்க ரொம்ப நாள் ஒர்க் பண்ண ஒரு கேஸை பிடிக்கவும் போறோம், அதனால இதை கொஞ்சம் லேட்டா கொடுத்தா என்ன அப்படின்னு கொஞ்சம் முன்னோக்கி போகும்போது ஒரு பெரிய கடையும் இருக்கு. அந்த கடையை பாக்குறாரு. டைரக்டா இந்த பாக்ஸ் எடுத்துட்டு அந்த கடைக்குள்ளேயும் போக அவங்க கிட்ட, சார் ஒரு கவர் ஒன்று கொடுங்கன்னு சொல்ல, ஒரு பெரிய கவரை 2-3 வாங்கி அதில் இந்த பாக்ஸை வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிடுறாரு. கட்டினது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் ஐஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ், ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லி அந்த தலை இருக்கிற அந்த பாக்ஸை அந்த ஃப்ரீசருக்குள்ளேயும் வைக்க சொல்கிறாங்க. ஆனால் கடைக்காரங்களுக்கு தெரியாது அந்த பாக்ஸில் தலை இருக்கு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்களும் கேட்குறாங்க, ஐயா இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இல்லைப்பா வர வழியில் பசங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கினேன், ஆனால் இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது, வெளியில் வச்சேன்னா வீணாயிரும், அதனால தான் பாக்ஸில் வைக்க சொல்கிறேன், நான் வந்து வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் யாரும் தொடாத மாதிரி இந்த பாக்ஸ்லேயே தனியாக வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் அடிக்கடி இந்த கடைக்கு வருவார் அப்படின்னு அந்த கடைக்காரனுக்கும் தெரியும். சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த பாக்ஸில் ஃப்ரீசரில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஃப்ரீசரில் இருக்கிறதுனால அந்த தலைக்கு பெருசாக எதுவுமே ஆகாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டும் கொடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடியும் அந்த கொலைகாரனை போயிட்டு பிடிக்கலாம் அப்படின்னு அவசரமாக அவங்க டீம் ஒரு இடத்துலையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி எப்படியோ அந்த கொலைகாரனையும் பிடிச்சிடுறாங்க ஒரு சில மணி நேரத்துக்குள்ள. சரியா சொல்ல போனால் நைட்டு ஒரு 10:30 மணி போல தான் அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டு இவங்க ஸ்டேஷனுக்கும் வராங்க. இப்போ ஸ்டேஷனில் அருள்குமாரன் இவரை இன்ஸ்பெக்டரும் பார்க்குறாரு. யோ உன்னை நான் அந்த வேலைக்கு தான் அனுப்புனேன், நீ எதுக்கு இங்கே போகணும் அப்படின்னு கேட்க, சார் அதை முடிச்சிட்டேன், சீக்கிரம் முடிச்சதுக்கப்புறம் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு இவங்க கூட வந்துட்டேன்னு சொல்ல, ஏதோ ஒன்று பண்ணித்தல அப்படின்னு அவரும் விட்டுறாரு. இது மட்டும் இல்லாமல் அருள்குமாரன் இவருக்கும் வேலையோட டைமும் முடியுது, அவரும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கும் கிளம்புறாரு. இப்போ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கும் போறாரு. ஆனால் ஒரு வேலை மட்டும் பெண்டிங் இருக்கு, அதுதான் அந்த தலை எடுத்துட்டு போயிட்டு லேப்ல கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த லேப்னா பிரைவேட் லேப்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற லேப் தான். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னும் போது 24 ஹவர்ஸும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அது என்னன்றது இப்ப கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும். பைக் எடுத்துட்டு நம்ம போலீஸ் அதிகாரி ஸ்டேஷனை விட்டு வெளியிலயும் கிளம்புறாரு. டைரக்டா அந்த கடை வாசல்ல போய் நின்னா கடையை 10 மணிக்கெல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ கடை மூடிட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ அந்த தலை வேணுமே, நான் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நாளை காலையில் போயிட்டு ரிப்போர்ட் வாங்கணும், லேட் ஆச்சுன்னா இவருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க, அப்போ அந்த ஓனருடைய நம்பர், அந்த கடை ஓனருடைய நம்பர் இவருக்கும் தெரியும். இது மட்டும் இல்லாமல் அந்த போர்டுலேயே கொட்டை எழுத்துல நம்பரும் போட்டிருக்கு. அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி ரெக்வஸ்டா, சார் எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி நான் தான் இந்த ஸ்டேஷனை சேர்ந்த போலீஸ் பேசுகிறேன், உங்ககிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு போனேன், வேலை முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நீங்கள் கடையை மூடிட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கடையை திறந்தீங்கன்னா, ஏன்னா வீட்டில் பசங்கிட்ட ஐஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், சின்ன குழந்தைங்க எல்லாரும் அவளாக காத்துட்ருப்பாங்க, அவங்கள ஏமாத்தின மாதிரி ஆகிடும், கொஞ்சம் வந்து அதை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கடை ஓனரும், சரி சார் நான் கடை மூடிட்டு வந்துட்டேன், உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி, வீடு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு, 1/2 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கும் வராரு. வந்து இவருக்காக கடையை திறந்து அந்த ஐஸ் பெட்டியில் இருக்கிற ஐஸை எடுத்து நம்ம போலீஸ் அதிகாரிகிட்டையும் கொடுக்குறாரு. இந்த பெட்டியில என்ன இருக்குன்னு போலீஸ் அதிகாரிக்கு தெரியும், ஆனா கடைக்காரருக்கு தெரியாதுல. இந்த பாக்ஸை வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த பாக்ஸை அப்படியே முன்பக்கம் வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இரவு நேரத்தில் பொறுமையாக வண்டி ஓட்டிட்டும் போறாரு. இதுக்கப்புறம் தான் அந்த தலையில்லாத பேயோட என்ட்ரியும் வரப்போகுது.
சரியா சொல்ல போனா இரவு நேரம் ஒரு 11 மணிக்கு மேலதான் அந்த இடத்த விட்டு கிளம்பி இவரும் ஹைவே அண்ட் காடு மேடு அப்படின்னு சில இடங்களை கடந்துதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸை முன்னாடி வச்சுட்டு பயமே இல்லாம இவரும் போயிட்டு இருக்காரு. அப்படியே ஹைவேல போயிட்டு வண்டியை ஒரு ஓரமா நிறுத்தி, இந்த ரோட்ல போனா ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும், பேசாம நம்ம ஊருக்குள்ள பூந்து போயிட்டா சீக்கிரம் போயிடலாம். ஆனா இந்த ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் வேற வழி இல்ல, சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம், டயர்டா வேற இருக்கு அப்படின்னு இப்போ ஹைவேவை விட்டுட்டு ஒரு காட்டு வழி பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படியே வண்டியை திருப்பி அந்த காட்டு வழி பாதைக்குள்ளேயும் போறாரு. இந்த இடத்துல வெளிச்சம் அப்படின்றது துளி கூட கிடையாது. இவர் வண்டியில இருக்கிற ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் அந்த இடத்துல வெளிச்சத்தையும் கொடுத்துட்டு இருக்க. பயமே இல்லாம அந்த ரூட்லயும் போயிட்டும் இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் காவல் அதிகாரிக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னா, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோமா, ஏன்னா இந்த ரூட்ல இது வரைக்கும் வந்த மாதிரி இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகமும் இருக்க. ஐயோ நம்ம தப்பான வழிக்கு வந்துட்டு போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் தெரிய, சரி இங்க யாருக்கிட்ட கேட்கறது, யாராச்சும் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சுத்தி பார்த்தா ஆளுங்கன்னு யாருமே இல்லை. சரி கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு வண்டி ஓட்டிட்டும் போறாரு. அப்படியே வண்டி ஓட்டிட்டு போகும்போது கொஞ்சம் தூரத்துல ஒரு மரத்தோரமா யாரோ ஒருத்தவங்க இங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த இவரும் பாக்குறாரு. ஓகே அங்க ஆள் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு வழி கேட்கலாம் அப்படின்னு பைக் அப்படியே பொறுமையா ஓட்டிட்டும் போறாங்க. சரியா இவர் கிட்ட போகும்போது அங்க இருக்கிற அந்த நபர் அப்படியே இப்ப இந்த சைடு நடந்துட்டு இருந்தார்ல, அப்படியே கொஞ்சம் உள்பக்கமா நகர்ந்தும் போறாரு. சொல்ல போனா அந்த மரத்தை பார்த்த மாதிரி கொஞ்சம் உள்ள போயிருக்காரு. இதை பார்த்த போலீஸும் ஐயோ போறாரு, அதுக்குள்ள ஒரு பிடிச்சிடணும் அப்படின்னு வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு கரெக்டா அந்த நபர் நின்று அந்த இடத்துல நின்று ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்படி கூப்பிடும்போது அங்க இருக்கிற அந்த நபர் நடந்துதான் போறாரு. இப்ப காவல் அதிகாரி இவர் கூப்பிட்ட இந்த சத்தத்தை கேட்ட அந்த நபரும் ஒரு செகண்ட் அப்படியே நின்று அதுக்கப்புறம் அப்படியே திரும்புறாரு. ஆனா இருட்டில் தான் நிக்கிறாரு. ஐயா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எந்த வழியா போறது அப்படின்னு கேட்க, அப்ப இருட்டில் நிக்கிற அந்த நபரும் அப்படின்னு கையை காட்டுறாரு. கையை காட்டுறது எங்க காட்டுறாருன்னா, இந்த பாதையை பார்த்த மாதிரி காட்டல, நம்ம காவல் அதிகாரி கையில ஒரு பெட்டியை வச்சிருக்காருல தலையோட, அந்த பெட்டியை தான் கையும் காட்டுது. என்ன இந்த ஆளு ரூட்டு கேட்டா பொட்டியை கை காட்டுறான். ஐயா நான் வழி கேட்டேன், எந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா அப்படின்னு கேட்க, ஆனா அங்க நிக்கிற அந்த நபர் கையை கூட இறக்காம அந்த பொட்டியை மட்டும்தான் கை காமிச்சிட்டும் இருக்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பேசின காவல் அதிகாரி யோ இங்க வா அப்படின்னு போலீஸ் அதிகாரி கொஞ்சம் மிரட்டலா கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நபரையும் கூப்பிட, ஆனா அந்த நபர் அங்க வராம அந்த பாக்ஸ் இப்ப கை காமிச்சு அது குடு குடு அப்படின்ற மாதிரி கை காட்டுறாரு. இந்த விஷயத்த பார்த்த போலீஸும் யோ இங்க வான்னு சொன்னல, இங்க வா அப்படின்னு கூப்பிட, ஆனா அந்த இருட்டுல இருக்கிற அந்த நபர் முன்னாடி வந்த மாதிரியும் இல்ல, ஒரே இடத்துல நின்று இருக்காரு. இது வேலைக்காவது வண்டியை நிறுத்தி இப்ப அவனுக்கு செவிலியே ஒன்று கொடுக்குறன்ற ஒரு கோவத்துல இப்ப போலீஸ் அதிகாரி வண்டி ஆன்ல இருக்குல்ல அந்த ஹேண்டில் பாரை இறங்கும் போது இப்படி திருப்பி இருக்காரு. திருப்பும் போதும் ஹெட்லைட்டோட வெளிச்சம் அந்த மரத்து பக்கமும் பட்டிருக்கு. மரத்து பக்கம் பட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த நபருடைய உடல்லையும் அந்த வெளிச்சம் பட்டிருக்கு. பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க நிக்கிற நபருக்கு தலையே கிடையாது, வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்கு. அதுலயும் வெறும் லுங்கி கட்டியிருக்காரு, சட்டை போட்டிருக்காரு. ஆனா அந்த சட்டெல்லாம் கண்ணா பின்னான்னு கிழிஞ்சிருக்கு. அப்படி கிழிஞ்ச அந்த சட்டை இடுப்புலயும் மாட்டி தொங்கிட்டும் இருக்கு. பார்க்கறதுக்கே உடம்பெல்லாம் பயங்கரமா அடியும் பட்டிருக்கு. உண்மையிலே நாம தலையில்லாத ஒரு உருவத்தை தான் பாக்குறோமா இல்ல என்ன பாக்குறோம்னு தெரியாம பயத்துல ஒரு சில வினாடிகள் அப்படி உறைஞ்சு போய் நிக்கிறாரு போலீஸ் அதிகாரி. சொல்ல போனா அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பவும் இல்லை. உண்மையிலே நம்ம பாக்குறது தலையில்லாத ஒரு உருவமாம், இல்ல அது மனுஷன் தானா, இல்ல நம்ம நைட்டு ஓவரா வேலை பார்த்ததுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ல இந்த மாதிரி தெரியுதா, ஏன்னா நம்ம இப்போ டப்பால தலை எடுத்துட்டு போறோம், இது எல்லாமே நம்ம மூளையை குழப்பி இங்க தலையில்லாத ஒரு உருவம் மாதிரி காட்டுதான்னு இவருக்கு ஒன்றும் புரியாம அந்த வண்டியோட வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்பி பாக்குறாரு. பார்த்தா இதுக்கு கீழே அப்படியே ரத்தமா இருந்துட்டு இருக்கு, தலை சுத்தமா இல்ல. அந்த உருவம் அப்படியே கையை நீட்டி அப்படின்னும் சைகை காமிச்சிட்டு இருக்கு. இதுல இருந்து இவருக்கு புரியுது அப்படின்னு அந்த தலையில்லாத உருவத்தையும் இந்த பாக்ஸையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு சிங்க் ஆகுற மாதிரி கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறமா நாம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு உடனே வண்டி ஆனதா இருக்கு. அப்படியே கீரை போட்டு வேகமா இந்த இடத்த விட்டும் நகர்றாரு. அப்படி வேகமா போயிட்டு இருக்கும் போது பைக்கோட சைடு மிரர் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா பின்னாடி அந்த உருவம் வருது அப்படின்னு அந்த கண்ணாடியை பார்த்தா
பின்னாடி ஒண்ணுமே தெரியல, ஒரே இருட்டா தானே இருந்திருக்கும். பின்னாடி என்ன இருக்கு, நம்ம கரெக்டான பாதையில் தான் போறோமான்னு தெரியாம ஒரு பயத்தோட ஒரு மரண பாதையை நோக்கியும் போயிட்டு இருக்காரு, கையில ஒரு தலையோட. இப்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இவருடைய எண்ணம் என்ன யோசிக்குதுன்னா, ஒருவேளை கையில இருக்கிற இந்த பொட்டி தலை இருக்குல்ல, இந்த தலைக்கு சொந்தக்காரன் தான் இப்ப வந்த அந்த பேய் அப்படின்னு எப்படி மைண்டுக்குள்ள 1000 கேள்விகளும் ஓடிட்டு இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு போக போக தான் நமக்கும் புரிய வரும். இப்படி பயத்தோட இவரும் போயிட்டு இருக்க, திடீர்னு இவர் போயிட்டு இருக்கிற பைக்கு பின்னாடி தனியா தானே போயிட்டு இருக்காரு, யாரோ ஒருத்தவங்க வண்டி ஓடிட்டு இருக்கும் போது எகிரி உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வும் இவருக்கும் இருக்க. சொல்ல போனா வண்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்திருப்பாரு. ஆனா எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வண்டியும் ஓட்டுறாரு. ஆமா, இப்ப எதனால வண்டி தடுமாறுச்சு, நான் ஒழுங்கா தான் போயிட்டு இருந்தேன், அந்த இடத்துல பள்ளமும் இல்லை மேடும் இல்லை, ஏன் கல்லு கூட கிடையாது, அப்படி இருக்கும்போது இல்லையே, இது யாரோ வண்டியில் ஏறி உட்காந்தா வண்டி ஒரு அசைவு இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு இப்போ அந்த கண்ணாடியில பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு அப்படி எட்டி பார்க்கறாரு. பார்த்தா இவருடைய ஷோல்டருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா என்ன இருக்கு அப்படின்னு இவருக்கும் சரியா தெரியல. இப்ப யாராச்சும் ஒரு நபர் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா கண்ணாடியில பார்க்கும்போது அந்த முகம் தெளிவா தெரியும். ஆனா இங்கதான் தலை இல்லாம ஒரு உருவம் இருக்கே, இது வரைக்கும் கட்டா இருக்கு, ஷோல்டர் மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த ஷோல்டரும் போலீஸ் அதிகாரி அவருடைய ஷோல்டருக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால அந்த கண்ணாடி மூலியமா பின்னாடி என்ன இருக்குன்னு சரியாவும் தெரியல. ஆனா யாரோ ஒருத்தவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அவருடைய உடம்பு என் மேல லைட்டா படுறது இவருக்கும் தெளிவா உணர முடியுது. சரி, நம்ம காட்டு வழி பாதையில போயிட்டு இருக்கோம், இங்க இருக்கிற மரங்கள்ல இருந்து ஏதாச்சும் கிளைகள் கூட கீழே விழுந்திருக்கும், அப்படி விழ கிளையில இருந்து சின்னதா ஏதாச்சும் ஒரு பார்ட்டு நம்ம வண்டியில மாட்டிருக்கோம், அதுதான் நம்ம மேல இப்படி உரசுது அப்படின்னு லைட்டா இப்படி திரும்பி பார்த்தா பயங்கர துர்நாற்றத்தோட அந்த தலையில்லாத உருவம் இவருக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டும் இருக்கு. சொல்ல போனா அந்த உடல்ல இருக்கிற அந்த ரத்தம் இவர் மேல ரொம்ப தெளிவா படுது. இவர் தலையை திருப்பி பார்க்கும்போது அந்த தலையில்லாத உருவத்தோட கழுத்து பகுதி இவருடைய மூக்கு பகுதி கிட்ட தானே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றத்தை அவரும் உணர்ந்திருக்காரு. இப்படி பெய்தா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வண்டியை சடன் பிரேக் போட்டிருக்காரு. சடன் பிரேக் போட்டதுல அப்படியே குப்பரை கழுந்து விழறாரு, பயங்கரமா அடிபடுது. இப்படி கீழே விழுந்ததுல வண்டி ஒரு சைடு போய் விழுந்திருக்கு, அந்த தலை இருக்கிற பொட்டி ஒரு சைடு போய் விழுந்திருக்கு, இவரும் ஒரு சைடு விழுந்திருக்காரு. உடம்பு ஃபுல்லா சிராய்ப்புகள், அவர் போட்டிருக்கிற போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க கிழிஞ்சோ இருக்கு. வழியில் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு அவரால் நடக்கலாம் முடியுது, ஆனா நல்லா அடிபட்டிருக்கு. எந்திரிச்சு அந்த இருட்டுல வண்டி எங்க இருக்குன்னு தேடுறாரு. ஏன்னா வண்டி ஆஃப் ஆயிருச்சு. இருட்டுல இது எங்க இருக்குன்னு தேடும்போது பயம் இவருக்குள்ள அதிகரிச்சுட்டே இருக்க. அப்ப நல்ல வேலையும் இவர் ஒரு போனும் வச்சிருக்காரு. சரியா 2002 அப்படின்னும் போது நோக்கியாவோட போன் ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்கு. அந்த நோக்கியாவோட போன்ல டார்ச் லைட்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு போன் இவர்கிட்ட இருந்திருக்கு. அதை எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டாரு. அந்த வெளிச்சத்துல வண்டி எங்க இருக்கு அப்படின்னு தேட வண்டி ஒரு இடத்துல கவுந்தோ இருக்கு, அதை எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. சாவியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. சில நேரம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் ஸ்டார்ட் ஆன ஒரு சில செகண்ட்ல வண்டியும் ஆஃப் ஆயிடுது. இதுலேருந்து இவருக்கு புரியுற விஷயம் என்னன்னா, வண்டியில் ஏதோ ஒரு வயர் லூஸ் ஆயிருக்கு போல இருக்கு, அதனால தான் ஆன் ஆன உடனே ஆஃப் ஆயிருது. சரி, அது என்னன்னு பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த தலை எங்க இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு மறுபடியும் அந்த வெளிச்சத்தை காட்டி தலை எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா ஒரு வரப்போறமா அந்த பாக்ஸும் இருக்கு. சரி, அதை எடுக்கலாம் அப்படின்னு கிட்ட போறாரு. எடுக்கலாம் அப்படின்னு அந்த கவர் கிட்ட போனா அந்த பாக்ஸுக்கு பக்கத்திலேயே கால் இருக்கு. யார் இங்க உட்காந்துருக்கா அப்படின்னு காலில் இருந்து அந்த வெளிச்சத்தை அப்படியே மேல் நோக்கி எடுத்துட்டு போனா அந்த தலையில்லாத உருவம் தான் இப்போ வெட்டுப்பட்ட தலையை ஒரு பாக்ஸ்ல போட்டு கவர்ல வச்சிருக்காங்களே, அதை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த பார்த்த போலீஸ் பயத்துல தடுமாறி கீழே விழுறாரு. விழுந்து அப்படின்னு நகர்ந்தும் போறாரு. இப்ப அங்க உட்காந்து இருக்கிற அந்த உருவம் இவர் எதுவுமே பண்ணல, அந்த தலையை மட்டும்தான் பார்த்தா மாதிரி அதோடைய உடல் பாகம் இருக்கு. என்ன இது ஆடாம அசையாம அதை மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் யோசிக்க, இப்ப என்ன பண்றது, இந்த தலையை நம்ம எடுத்துட்டு போகணும், இது இல்லைன்னா நம்ம வேலையே போயிருமே அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் தூரத்துல ஆறு நடிச்சுட்டு ஒரு வண்டி போற சத்தமும் கேக்குது. ரோடு இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா ரோடு கொஞ்சம் தள்ளி, சொல்ல போனா ஒரு 100 அடி தள்ளி ரோடும் இருக்கு. ரோடு இருக்கு, ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. நமக்கு இருக்கிற ஒரே வழி இதை எடுத்துட்டு இங்க இருந்து வேகமா ஓடுறது தான் அப்படின்னு கையில அந்த டார்ச் லைட், மொபைல் டார்ச் லைட் இருக்குல்ல, இப்ப அப்படியே பொறுமையா அந்த தலைக்கிட்டையும் போறாரு. அது கவர்ல தானே இருக்கு,
அந்த கவருடைய புடியை இறுக்கமா பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு வேகமா எந்திரிச்சும் ஓடுறாரு. அப்படி எந்திரிச்சு ஓடும்போதும் அங்க இருக்கிற தலை ரொம்பவே வேகமா எந்திரிச்சு இவரை பார்த்த மாதிரியும் நிக்குது. இந்த ஒரு விஷயத்த இவர் திரும்பி பார்த்திருக்காரு. அப்பவே அதுக்கு புரிஞ்சிருது, அதுக்கு இந்த தலை வேணும் போல இருக்கு. ஆனா இதை நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கூட இது வந்து எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இப்ப இந்த தலை எனக்கு வேணும் அப்படின்னு அது இறுக்கமா பிடிச்சிட்டு ரொம்பவே வேகமா அந்த ரோட்டை பார்த்த மாதிரியும் ஓடுறாரு. ஆனா பின்னாடி இருக்கிற அந்த தலையில்லாத உருவம், அந்த பேயும் சும்மா இல்ல, இவர் ஓடுறதுக்கு ஈக்குவலா பின்னாடி அந்த பேயும் துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா போலீஸ் இவர் வேகமா தான் ஓடுறாரு. ஆனா பின்னாடி ஓடி வர அந்த தலையில்லாத உருவம் அது எடுத்து வைக்கிற ஒரு அடியும் இதோ பெரிய சுத்தியில கொண்டு இந்த மண்தரையில அடிச்சா தொம்மு தொம்முன்னு கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் அதோடைய சத்தம் இரவு நேரத்துல எனக்கு கேட்கும் போது அந்த அளவுக்கு பயமா இருந்ததுப்பா அப்படின்னு போலீஸே சொல்லியிருக்காரு. இப்படி வேகமா ஓடினவரு அந்த மெயின் ரோடுக்கும் போறாரு. சரியா இவரு வர நேரம் பார்த்தும் அந்த இடத்துல ஒரு லாரியும் வந்திருக்கு. இவர் போலீஸ் ட்ரெஸ்ல தானே இருக்காரு. கையை நீட்டின உடனே அந்த லாரியும் அப்படியே ஓரமா நிக்கிற மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இவரும் வேகமா ஓடி போயிட்டு அந்த லாரி ரன்னிங்ல இருக்கும் போது ஏறிறாரு. வண்டி நிறுத்தாத, சீக்கிரம் போ அப்படின்னு பரபரப்பா அந்த வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் அந்த லாரியோட டிரைவரும் சரி கிளீனரும் சரி, சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு, உடம்புல அடிபட்டு இருக்கு, அங்கங்க ரத்தம் வருது, என்னாச்சு, யாராச்சும் துரத்திட்டு வராங்களா அப்படின்னு கேட்க, எப்பா நீங்க நிக்காதப்பா, சீக்கிரம் போப்பா அப்படின்னு சொல்ல டிரைவரும் வண்டியை வேகமா ஓட்டுறாரு. ஆனா கிளீனர், ஐயா என்னாச்சியா, உடம்புல ரத்தமா இருக்கு, இந்தாங்க இது நல்ல துணி தான், இதை வச்சு ரத்தம் வர இடத்த வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிங்கன்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி அவரும் அந்த பாக்ஸை ஓரமா வச்சுட்டு அந்த ரத்தம் வர இடத்த அழுத்தியும் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பிடிக்கும்போது திரும்பி அந்த இடத்த, அதாவது ஓடி வந்தார்ல அந்த பாதையை திரும்பியும் பார்க்க கிளீனரும் என்ன பாக்குறாரு அப்படின்னு இவரும் எட்டி பார்த்திருக்காரு. எட்டி பார்த்த உடனே கிளீனர் பயங்கரமா அலறாரு. இப்படி கிளீனர் இவர் அலறும் போது லாரி டிரைவர் அண்ணனுக்கு, டேய் உனக்கு என்னராச்சு, ஏன் கத்துற அப்படின்னு கேட்க, அண்ணே பின்னாடி தலை இல்லாம ஏதோ ஒண்ணு நிக்குதுண்ணே, எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்துதான் இவர் ஓடி வந்திருக்காரு போல இருக்கு, ஐயா என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த கிளீனர் பயத்துல அழுதுட்டே போலீஸ் இவர்கிட்டையும் கேட்க, அப்பதான் வர வழியில் நடந்த எல்லா விஷயத்தையுமே புட்டு வைக்கிறாரு. இப்படி எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் டிரைவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஐயா இப்ப அந்த பேய் இந்த தலையை தேடி வருதுன்னு சொல்றீங்க, நீங்க வர நம்ம வண்டியில உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்ப தேடி வண்டி கிட்ட வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, இப்ப நீ ரோட்ல தான் வண்டி ஓட்டிட்டு இருக்க, முடிஞ்ச வரைக்கும் வேகமா போம், அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த தலையை கொடுத்ததுக்கு அப்புறம் யாருக்குமே அந்த பிரச்சனையா இருக்காது. இது மட்டும் இல்லாம இந்த தலை என்கிட்ட தான் இருக்கு, எதா இருந்தாலும் அது என்னதான் ஏதாச்சும் பண்ணும், உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது, தைரியமா போங்கன்னு சொல்ல இதை கேட்ட டிரைவரும், ஐயா உங்களை நம்பிதான் போறேன், பிரச்சனை வராம பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அண்ணனும் அப்படி வண்டி ஓட்டிட்டும் போயிட்டு இருக்காரு. ஆனா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த லாரி இப்ப காலியா தான் இருக்கு. ஒரு இடத்துல லோடு முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. லாரி காலியா இருக்கு. ஆனா அந்த காலியா இருக்கிற லாரி அந்த பின்பக்கம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நடக்கிற சத்தம் ரொம்பவே தெளிவா கேக்குது. அதுலயும் தொம்முன்னு வேணும்னு நல்லா மிதிச்சு நடக்கிறாங்க. டேய் பின்னாடி ஏதாச்சும் இருக்குதா, யாராச்சும் இருக்காங்களா பாரு அப்படின்னு டிரைவர் அண்ணன் கிளீனர் கிட்டயும் சொல்ல, ஆனா கிளீனர் டிரைவர் அண்ணன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல யாரோ பின்னாடி நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது, என்னன்னு பாருன்னு சொல்றாரு. ஓ அந்த சத்தம் தானா அது, நான் ஏதோ நம்ம லாரி டயர்ல கல்லு மாட்டி இருக்க போல இருக்கு, அந்த கல்லு சத்தம் தான் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், இருங்க பாக்குறேன் அப்படின்னு இந்த டிரைவர் சீட்ல இருந்து பின்பக்கமா பாக்கிறதுக்கு சின்னதா ஜன்னல் இருக்கும்ல, திறந்தும் பாக்குறாங்க. பார்த்தா இந்த லாரியோட நடுப்பகுதியில இருந்து யாரோ அந்த பின்பக்கத்தை பார்த்த மாதிரி நடந்தும் போறாங்க. இந்த ஒரு விஷயத்த கிளீனரும் பாக்குறாரு. எவன் நம்ம வண்டியில இருக்கான் அப்படின்னு உத்து பார்க்கும்போது இப்ப நடந்து போற அந்த நபர் அந்த லாரியோட கார்னருக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே திரும்புறாரு. திரும்பவும் முன்பக்கத்தை பார்த்த மாதிரி நடக்க இப்ப வரைக்கும் லாரிக்கு பின்னாடி இருட்டாதான் இருக்கு. ஆனா அந்த நேரம் பின்பகுதியில ஏதோ ஒரு வண்டி வந்திருக்கு. அந்த வண்டியோட வெளிச்சம் இந்த லாரியோட பின்பக்கத்துல பட அப்பதான் கிளீனருக்கு தெரியுது இது தலை இல்லாத உருவம் அப்படின்னு. மறுபடியும் அலறி கத்துறாரு. கத்தும் போது நம்ம டிரைவர் அண்ணன் பயத்துல வண்டி ஓரம் கட்டி இருக்காரு. ஓரம் கட்டி அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா இப்ப இவங்களை பார்த்த மாதிரி தான் அந்த உருவம் நடந்து வந்தது. சரியா டிரைவர் சீட் இவங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல ஜன்னல் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 2 அடி பின்னாடி தான் அந்த உருவமும் நின்று இவங்களை பாக்குற மாதிரி நின்று இருக்கு. பட் தலை இல்லை, ஆனா தலை இருந்ததுன்னா இவங்கள தான் பாக்குற மாதிரி தெளிவா இருந்திருக்கும். இப்ப தலையில்லாத உருவம் லாரியில வந்துருச்சு அப்படின்னு லாரி டிரைவர் கிளீனர் அண்ணன் ஏன் நம்ம போலீஸ் கையில அந்த பாக்ஸோட இருக்கார்ல அதெல்லாம் எடுத்துட்டு வண்டியை விட்டு அவசரமா இறங்கி
ரோட்டை பார்த்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வண்டியில் இருக்கிற உருவம் இவங்க ஏதாச்சும் பண்ணிருச்சுன்னா அப்போ போலீஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, டே என்னை பார்த்து ஓடி வராதிங்க, நீங்க ரோட்டுக்கு அந்த பக்கமா ஓடுங்க, ஏன்னா என்கிட்ட தான் தலை இருக்கு, அது என்ன தேடி தான் வரும், உங்களை எதுவுமே பண்ணாது, நான் அதை டைவர்ட் பண்ணி என் பக்கம் நான் கூட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வண்டி எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்கன்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி லாரி டிரைவர் கிளீனர் அண்ணன் இவங்க 2 பேருமே அப்படியே ரோட கிராஸ் பண்ண மாதிரியும் ஓடிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம போலீஸ் கையில அந்த பாக்ஸோட வேகமா ஓடிட்டும் இருக்காரு. அந்த சமயம் டிரைவர் அண்ணனும் கிளீனர் இவங்க அந்த ரோட்டோட நடுப்பகுதியில் நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த உருவம் போலீஸ் அவரு தான் துரத்தி போய்கிட்டும் இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த இடத்துல அந்த தலையில்லாத பேய்க்கு என்னதான் வேணும், அந்த தலை தான் வேணுமா இல்ல நம்ம போலீஸ் கிட்ட இருந்து வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு ஒன்னும் புரியல. அதே குழப்பத்தோட தான் டிரைவர் கிளீனர் இவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. ஆனா நம்ம போலீஸ் இவருடைய நல்ல நேரம் இவங்க வந்த அந்த இடத்துல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்பவே பக்கத்துல தான், சொல்ல போனா நடந்து போற தூரத்துல தான் இருந்திருக்கு. வேகமா ஓடினதுல அந்த ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு ரோட கிராஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவசர அவசரமா அந்த தலையை அந்த லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கிற டாக்டர்லாம், சார் என்னாச்சு உங்களுக்கு, என்ன உடம்புல அடிபட்டு இருக்கு, வண்டில இருந்து எதனா விழுந்துட்டீங்களா, ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்க, ஆமாங்க பைக்ல வந்துட்டு இருந்தேன், ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இந்தாங்க ஃபர்ஸ்ட் இதை எடுத்து வச்சு என்ன ப்ராசஸ் அது பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல அந்த லேப்ல இருக்கிற மெயின் டாக்டரும் அந்த தலை எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட சொல்லி இவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பாக்குறாங்க. இப்படி போலீஸ் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு சேர்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அங்க சுத்தி ஒரு சில ஆட்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க, இடம் வெளிச்சமா இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா இப்போதைக்கு இதை விட பாதுகாப்பான இடம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் இவரும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தூக்கம் வருது. அப்படி தூக்கம் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டி போலீஸ் இவரை தட்டி எழுப்பி, தம்பி கொஞ்சம் எழுந்திருப்பா தம்பி அப்படின்னு கூப்பிட இவரும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு என்னம்மா ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு போலீஸ் அந்த வயசான பாட்டியை பார்த்து கேட்க, ஆனா அந்த வயசான பாட்டி இங்க உட்காந்துருக்கிற போலீஸ் இவரையும் பாக்குறாங்க. இவங்கள பார்த்துட்டு அப்படியே இந்த ஹாஸ்பிட்டலோட வாசல் பகுதி ஒன்று இருக்கு அந்த இடத்தையும் பாக்குறாங்க. இப்படி மாத்தி மாத்தி 2த்தையும் பார்த்துட்டு, இல்லப்பா எனக்கு உதவி தேவைப்படாது, ஆனா உனக்கு தான் உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்ல இவருக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சுமா என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்க, இல்லப்பா அந்த வாசல்ல ஏதாச்சும் நிக்குது, உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க போலீஸும் அந்த வாசலை திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்தா வாசல்ல இருந்து கொஞ்சம் வெளியில தலை இல்லாத அந்த உருவம் கரெக்டா போலீஸ் இவரை பார்த்த மாதிரி தான் நிக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கும் கை கால்லாம் நடுங்குது. அப்ப அந்த பாட்டியும் கேட்கறாங்க, உன் கண்ணுக்கு அந்த உருவம் தெரியுதாப்பா, நானும் பார்த்துட்டு இருக்கேன், அந்த உருவம் ரொம்ப நேரமா உன்னை பார்த்த மாதிரி தான் நிக்குது, இந்த பக்கம் நிறைய பேர் வந்துட்டும் போறாங்க, ஏன் அந்த உருவத்தை தாண்டின மாதிரி நிறைய பேர் போறாங்க, எனக்கு தெரிஞ்சது யாரு கண்ணுக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, அண்டு வேற யாரையும் தொந்தரவு பண்ண வந்த மாதிரி தெரியல, ஏன் இந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்காக நானும் வெளில போற மாதிரி அந்த உருவத்தையும் தாண்டி போனேன், ஆனா என்ன கூட அது கண்டுக்கல, நான் வெளியில போனதுக்கு அப்புறம் கூட நீ மட்டும்தான் இந்த இடத்துல உட்காந்துருந்த, அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு அது உன்னைதான் தேடி வந்திருக்குன்னு. எனக்கு தெரியலப்பா உனக்கு இந்த அடி எதனால பட்டது, நீ எங்க போயிட்டு வந்த, என்ன பண்ணன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ஜாக்கிரதையாரு, அது ஏதோ உன் மேல கோவத்துல இருக்கிற மாதிரி அதோடைய உடல் வாக்கு அதோடைய உடல் தோற்றம்லாம் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, முடிஞ்ச வரைக்கும் விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்பு, நீ வெளியில போன உடனே முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிடு, ஏன்னா பேய்கெல்லாம் மோஸ்டா பகல் நேரத்துல வராது, பகல் நேரத்துல நீ குலதெய்வம் கோயிலை பார்த்தனா என்ன எதுன்னு சரி பண்ணிடலாம், இப்போதைக்கு நீ வெளியில போகாத, அது நான் ரொம்ப நேரம் பார்த்த வரைக்கும் அதுவும் உள்ள வர மாதிரி தெரியல, நீங்க இருக்கிறதா சேஃப்னு சொல்லிட்டு அந்த வயசான பாட்டியும் வெளியில போறாங்க. சொல்ல போனா அந்த தலையில்லாத உருவத்தை தான் கடந்தும் போறாங்க. ஆனா அந்த உருவம் அந்த பாட்டியும் பார்த்த மாதிரி கூட உடம்பு திரும்பல, ஏன் உடல் அசைவு கூட இல்லை, ஆனா இவரை பார்த்த மாதிரி தான் ரொம்ப நேரமா நிக்க இவருக்கும் விஷயம் புரிஞ்சிருது. தூக்கமே இல்லாம அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி நேரம் ரொம்பவே பொறுமையா போயிட்டு இருக்கு. பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கண்ணை சர்றாரு. அப்படி கண்ணை சந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க இவரையும் தொடர்றாங்க. பயத்துல கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் தான் எழுப்பியிருக்காங்க. சார் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை மறந்து போய் தூங்கிட்டீங்கன்னு தான் எழுப்பி விட்டேன், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலையை பார்க்க போக இப்ப போலீஸும் பயத்தோட அந்த வாசலை பார்த்தா வாசல்ல அந்த உருவமும் இல்லை. அப்பா உருவம் இல்லை, இப்ப ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியிலயும் வராங்க. ஆனா வெளியில வரும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு சொல்லிடுறாங்க. அண்டு வேலையா போயிட்டு பைக் எடுக்கணும் அப்படின்னு போற வர வண்டியை அப்படி லிஃப்ட் கட்டு பிடிச்சி அந்த இடத்துக்கும் போயிட்டு பைக் எடுக்கலான்னு போறாரு.
பைக் அங்கேயே தான் இருக்கு, யாருமே எதுவும் பண்ணல. எப்படியோ வண்டி எடுக்கிறாரு. ஆனா வண்டி தான் ரிப்பேர்ல இருக்கு, ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு வண்டியை தள்ளிட்டும் போறாரு. இருந்தாலும் இவருடைய மனசு வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி தான் பாருப்பேன் அப்படின்னு சொல்ல வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. அடடா, இது தெரியாமல இவ்வளோ தூரம் நான் தள்ளிட்டு வந்தேன் அப்படின்னு வேக வேகமாக வீட்டுக்கும் போறாரு. அப்படி வீட்டில் இவருக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்து எல்லாருமே பதறியும் போறாங்க. ஆனால் யார்கிட்டயுமே பெய் விஷயம்னு சொல்லலை, வரும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன், மற்றபடி வர எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறாரு. வீட்டில் இருக்கிறவங்களும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ போலீஸ் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்காருல, சரி இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், உடம்புலாம் ரொம்ப வலிக்குது, அந்த பயம் இன்னும் மனசை விட்டும் போகல, நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரூம்ல படுத்துட்டும் இருக்காரு. அவங்க மனைவி பக்கத்துல அவங்க அக்கா வீடு இருக்கு, அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்காங்க. வீட்டுல யாருமே கிடையாது. இப்போ ஒரு தனியா படுத்துட்டும் இருக்காரு. தனியா படுத்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்டு கதவை யாரோ திறந்து உள்ளே வராங்க. சரி மனைவி இல்லைன்னா பசங்க தான் இருப்பாங்க அப்படின்னு இவன் அதெல்லாம் கண்டுக்காம தூங்கிட்டு தான் இருக்காரு. இப்படி நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவருடைய காலை தட்டி எழுப்புறாங்க. தட்டினா கையால இல்ல காலால மிதிச்சோம், ஏய் எழுந்துரு அப்படின்னு சொல்லாம எழுப்புறாங்க. இதெல்லாம் பசங்களோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா இவருடைய சின்ன பையன் ஒருத்தன் இந்த மாதிரி தான் பண்ணுவாரு, அதனால பையனா தான் இருப்பான் அப்படின்னு அப்பாவுக்கு டயர்டா இருக்குப்பா அப்புறமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. ஆனா திரும்பி படுத்ததுக்கு அப்புறம் கூட யாரோ தட்டிட்டும் இருக்காங்க. இவர் எந்திரிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவருடைய கணுக்கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த கால் மேல ஏறி நிக்கிறாங்க. இவன் வலி தாங்காம கத்தி எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா அவருடைய பசங்க கிடையாது, அந்த தலையில்லாத ஒருவன் தான் இப்போ இவருடைய கால் பகுதியில் நின்று இவரையும் பார்த்துட்டும் இருக்கு. மவனே மாட்னியா அப்படின்ற மாதிரி. இப்ப போலீஸ் இவருக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவர் யோசிக்கிறதுக்குள்ள அங்க நிக்கிற அந்த தலையில்லாத ஒரு டைரக்டா இவருடைய இப்ப இவர் உட்காந்துட்டு இருக்காரு, இவருடைய கழுத்தை பிடிச்சி அப்படி தூக்கி நிறுத்துது. அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு போல இருக்கு. தூக்கி நிறுத்தி அவருடைய கழுத்தை அப்படி நெரிக்கவும் ஆரம்பிக்க தரையில போலீஸ் இவருடைய கால் படல. ஆனா அந்த பேயோட கையை பிடிச்சி விளக்கறதுக்கும் முயற்சி பண்றாரு. ஏதோ இரும்ப பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பேயோடைய பலம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுல போலீஸ் இவருடைய கண்ணெல்லாம் அப்படியே மேல போயிருது. மூச்சு விடுறதுக்கும் ரொம்பவே சிரமப்படுறாரு. இவருக்கும் புரியுது, இன்னும் ஒரு சில வினாடிகள் இப்படி இறுக்கமா பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம மூச்சு நின்று இங்கே செத்துருவோம் அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி அந்த பேயும் இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ரூம்குள்ள யாரோ ஒருத்தவங்க உள்ள வராங்க. உள்ள வந்து பயங்கரமா கத்துறாங்கன்னு சொல்றதை விட பயத்துல அலறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் இவருடைய மனைவி தான். இப்போ ரூம்குள்ளே வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்காரு, இவரை எழுப்பலாம் அப்படின்னு ரூம்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா அங்க தலையில்லாத உருவம் இவருடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து பயத்துல கத்துனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த உருவமும் தற்காலிகமா அந்த பிடியை விட்டுட்டு இருக்கு. இவரும் பொத்துன்னு கிளியும் விழுந்திருக்காரு. அப்ப மனைவி என்ன பண்றாங்கன்னா கீழே விழுந்த கணவரை அப்படி கைத்தாங்களா அப்படி பிடிச்சி அவருக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அவரை இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற அந்த உருவம் இவங்க கிட்ட வரலான்னு முயற்சி பண்ணுது. ஆனா அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த தலையில்லாத பேயால தற்சமயமா இவங்க கிட்ட நெருங்கவும் முடியல. சொல்ல போன இவங்க கிட்ட நெருங்க முடியாததுனால அந்த ரூம்ல இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கி போட்டு உடைக்கவும் ஆரம்பிக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டும் மறைஞ்சும் போயிருது. அப்ப மனைவி கணவர் இவங்க 2 பேருமே யோசிக்கிற விஷயம், இவ்வளவு நேரம் இந்த உருவம் என் கழுத்தை நெரிச்சு கொல்ல வந்தது, ஆனா என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் கிட்ட கூட வரல, இங்க இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிருச்சு, அது நினைச்சிருந்தா எங்க 2 பேருமே இந்த இடத்துல கொண்டிருக்கலாம், ஆனா ஏன் பண்ணல, இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு மட்டும் இவருக்கும் புரிய. அப்ப மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எங்க வாங்க இப்பவே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு சொல்லி அவரு அவசரமா அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் கூட்டு போறாங்க. அது யாருன்னா மதுரை வீரர். இப்ப அவசரமா அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மதுரை வீரர் அவருடைய காலில் விழுந்தும் மனைவி இவங்க பயங்கரமா கதறாங்க. இந்த மாதிரி ஐயா கண்டதெல்லாம் எங்க வீட்டுக்கு வருது, இன்னைக்கு தலையில்லாத ஒரு பேயை எங்க வீட்டுக்குள்ள பார்த்தேன், கொஞ்சம் விட்டுருந்தா என் கணவனை கொண்டு இருக்கும், என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இதுக்கப்புறம் அந்த பேய் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, உதவி பண்ணுங்க அப்படின்னு அவங்க குலதெய்வம் காலில் விழ பூசாரி திடீர்னு அந்த இடத்துக்கும் வர்றாரு. அவருக்கு என்ன நடக்குது, ஏன் இவங்க கத்துறாங்க, என்ன பிரச்சனை தெரியாம அவரும் வந்து பாக்குறாரு. மா என்னமாச்சு எந்திரி அப்படின்னு நம்ம காவல் அதிகாரி இவரும் கீழே விழுந்திருக்காரு. அவர் கையை பிடிச்சி அவர் தூக்கி விடும்போது திடீர்னு பூசாரி நம்ம காவல் அதிகாரி இவருடைய கையை பிடிச்சிருக்காருல, சாதாரணமா தான் பிடிச்சிருக்காரு, ஆனா திடீர்னு அவருடைய கையை இறுக்கமா பிடிக்கிறாரு. அப்படி இறுக்கமா பிடிக்கும்போது காவல் அதிகாரிக்கும் என்னாச்சு பூசாரிக்கு, ஏன் நம்ம கையை இவ்வளவு இறுக்கமா பிடிக்கிறாரு அப்படின்னு பூசாரியோட முகத்தை பார்த்தா அவருடைய முகம்லாம் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க குலதெய்வம் பூசாரி உடம்புலயும் இறங்கிட்டு இருக்கு. அப்படி இறங்கி அவன் வந்துட்டானா, உன்னை தேடி வந்துட்டானா,
அவன் தலையை நீ சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டியா? சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை நீ ஏதாச்சும் அவமானப்படுத்துற மாதிரி எதனா பண்ணியா அப்படின்னு குலதெய்வம் நம்ம போலீஸ் அதிகாரியை பார்த்து கேட்க, ஆனா போலீஸ் அதிகாரிக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா, என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல. இல்ல, நீ ஏதோ பண்ணிருக்கு, அதனாலதான் அமைதியா இருந்த அந்த ஆன்மா உன்னை துரத்திட்டு வந்திருக்கு, உன்னை கொல்றதுக்காக வெறியா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயா நான் எதுவுமே பண்ணலையா, ஸ்டேஷன்ல இந்த தலைய ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க சொன்னாங்க, அதை தவிர்த்து நான் வேற எதுவும் பண்ணலன்னு சொல்ல, அப்ப நம்ம காவல் அதிகாரி அந்த இடத்துல சின்னதா சொல்ல போனா அந்த தலைய உதாசனப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவமும் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டி முழிச்சிட்டு இருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இந்த தலைய லேப்ல கொடுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த தலையை வாங்கின நம்ம போலீஸ் அந்த சமயம் வரைக்கும் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, டீம் ரெடியா இருக்கு, போயிட்டு அந்த கொலைகாரனை பிடிக்கிறோம், நல்ல பேர் வாங்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தானே இருந்திருப்பாரு. இப்போ அந்த வேலை இல்லாம என்ன வேற ஒரு வேலைக்கு அனுப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கோவத்திலும் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த தலைய அவர் பைக்கோட முன்பகுதியில வச்சு ஸ்டேஷனை விட்டு வெளியில, அதாவது ஸ்டேஷனுக்கும் அந்த கடைக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல அந்த தலை வண்டியில இருந்து மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்கு. கீழே விழுறதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் அதிகாரி அந்த தலைய கண்ணா பின்னான்னு ஏன் அசிங்கமான வார்த்தைகள்லாம் திட்டிருக்காரு. திட்டினது மட்டும் இல்லாம அந்த டப்பாவை ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. அடிச்சதுல அந்த டப்பா அப்படியே கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்ததுனால இவர் வண்டியை அப்படியே ஓரமா நிறுத்திட்டு இறங்கி அந்த டப்பாவை எடுக்கும் போதும் ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி அந்த டப்பாவை எட்டியும் உதைச்சிருக்காரு. எட்டி உதைச்சிட்டு தான் அந்த டப்பாவை எடுத்துட்டு அந்த கடைக்கு போயிட்டு அதை கவர்ல சுத்தி ஐஸ் பாக்ஸ்லயும் வைக்க சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி விஷயத்த நீ பண்ணியா அப்படின்னு காவல் அதிகாரிகிட்டே கேட்க, ஆமாய்யா நான் ஒரு விரத்தில ஒரு கோவத்திலையும் பண்ணேன். ஏன்னா 1 மாசமா நாங்கள் ஒரு கேஸில் ஒர்க் பண்ணி எப்படியும் அவனை பிடிக்கலான்னு போனோம். ஆனால் திடீர்னு நடுவில் எனக்கு ஒரு வேற வேலை கொடுத்துட்டாங்க. அந்த கோவத்தில் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன்னு சொல்ல. ஆனால் இந்த இடத்துல குலதெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய கோவத்தை சராசரி மனுஷங்கிட்ட காட்டியிருந்தனா பிரச்சனை இல்லை, ஆனால் நீ ஒரு ஆன்மாகிட்டையும் காட்டியிருக்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீ எடுத்துட்டு போனதால உன்னை துரத்திட்டு வந்த ஆன்மாவோடது கிடையாது, உன்னை துரத்திட்டு வந்தது ஒரு ஆணுடைய ஆன்மா. ஆனா அந்த பெட்டிக்குள்ள இருந்தது ஒரு பெண்ணுடைய தலை. என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு காவல் அதிகாரி அவங்க குலதெய்வத்தையும் கேட்க, அப்போ குலதெய்வம் ஒரு விஷயம் கொஞ்சம் சோகமான விஷயத்தையும் சொல்றாங்க. உன்னை துரத்திட்டு வந்த அந்த தலையில அது வருவோம். அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ணது மட்டும் இல்லாம ரெண்டு வீட்டையும் எதிர்த்து பொண்ணு பையன் 2 பேருமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்கும் பிடிக்கல, பையன் வீட்டுக்கும் பிடிக்கல. யாருக்கிட்ட மாட்டினாலும் இவங்க கதை முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த குடும்பமே இவங்க 2 பேரை வெட்டி கொன்னு இருக்காங்க. அதுல சம்பந்தப்பட்ட அந்த பையனுடைய தலையை முன்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய தலை மட்டும் எடுத்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கு. அதை தான் நீ எடுத்துட்டு போயிருக்க. போற வழியில அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க. இதை தாங்க முடியாத அந்த ஆன்மா உயிரோட இருக்கும்போதுதான் எங்களை மதிக்கல, செத்ததுக்கு அப்புறம் எங்களை இப்படி பண்றீங்களே அப்படின்னு கோவத்தோட உச்சத்துல அந்த ஆன்மா இருந்திருக்கு. நீ மாட்டினா உன்னை கொல்றதுக்கும் அது தயங்காது. ஆனா கவலைப்படாத, நீ என்கிட்ட வந்துட்டல, உனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு இப்ப அவங்க குலதெய்வம் வாக்கு கொடுக்கறாங்க. இப்ப காவல் அதிகாரியும், ஐயா நான் இப்ப என்ன பண்ணணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ண தயாருன்னு சொல்ல, நீ எதுவுமே பண்ண வேணாம், சம்பந்தப்பட்ட ஆன்மாவை இந்த இடத்துல வர வைக்கிறேன், அவன்கிட்ட நீ மனசார மன்னிப்பு மட்டும் கேளு. அண்ட் இறந்து போனவனும் ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது, அவனும் நல்லவன் தான். கண்டிப்பா உன்னுடைய மன்னிப்பை நீ மனசார சொன்னா அவன் ஏத்துப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் காவல் அதிகாரியும், ஐயா நீங்க சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன், அந்த ஆன்மா வரவைங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இறந்து போன 2 ஆன்மா, பையன் பொண்ணு 2 பேருடைய ஆன்மாவும் அந்த கோவில்ல மதுரை வீரர் வர வைக்கிறாரு. வர வச்சதுக்கு அப்புறம் நம்ம காவல் அதிகாரி அந்த 2 ஆன்மாவுடைய காலில் விழுந்தும், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் வேலையோட அழுத்தத்தால தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த 2 ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாக்களும் எதுவுமே சொல்லாம சைலண்டா அந்த இடத்த விட்டும் போயிருது. ஆனா அந்த ஆன்மா அந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ள இவரையும் அங்க இருக்கிற காவல் தெய்வம் அவரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு சைலண்டா போயிருது. இதுக்கான அர்த்தம் என்னன்னு இவருக்கும் புரியல. அப்ப காவல் தெய்வம் சொல்ற விஷயம், அவங்க 2 பேருமே உன்னை மன்னிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்களுடைய தொந்தரவு உனக்கு வாழ்நாள் முழுக்க இருக்காது, ஆனா நீ நல்லா மனசுல வச்சுக்கோ, நீ காவல்துறையில இருந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் இந்த மாதிரி விஷயத்த நீ பண்ணாத, ஏன்னா இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைய இறப்புகளை, காவல் அதிகாரியா நிறைய இறப்புகளை பார்க்க வேண்டியிருக்கும், இறந்ததுக்கு அப்புறம் யாரையுமே வஞ்சிக்காத அப்படின்னு இவங்க குலதெய்வம் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டும் மலையேறிடுறாங்க. சொல்ல போனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம், இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில, அதுலயும் போலீஸ் வேலையில இருக்கும்போது நிறைய பேர் இங்க இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட், கொலை அப்படின்னு நிறைய விஷயத்த பார்ப்பாங்கல்ல,
அப்படி பார்த்த யாரையுமே இப்போ வரைக்கும் அதுலேயும் சில பேர்லாம் மோசமான வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்களா அவங்கள கூட கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இறந்து போனவங்களை பார்த்ததுக்கப்புறம் கூட எதுவுமே பார்த்ததுக்கப்புறம் கூட மனசார எதுவுமே யோசிக்காம சரி நீ இறந்து போயிட்ட, இதுக்கப்புறம் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக அந்த இடத்த விட்டு வந்துடுவாரு. அந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் உனக்கு இது தேவைடா அப்படின்னு எந்தவித தேவையில்லாத வார்த்தைகளும் விடாமல் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டா மறுபடியும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இப்போ காவல் அதிகாரி இவரு அந்த காவல்துறையில ஒரு நல்ல பதவியில இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இவருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காரு. அண்ட் எதர்ச்சியா தான் நம்ம சேனலை பார்த்திருக்காரு. சரி நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம போலீஸார் இவர் லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உண்மை சம்பவங்களை நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ போஸ்ட் பண்ண இந்த சம்பவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நான். பாய்.